அண்ணன் சீமான் அவர் வரி கொடுக்க வேண்டாமா? வரி அவர் சொல்றார் 2016 அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. கல்விக் கொள்கையை பற்றி சீமான் பேசுகிறாங்க. மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா? சீமான் அவர்கள் சொல்கிறாரு, பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா, கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா, விருப்ப மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா. புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இதை பாருங்க, என்ன வித்தியாசம்? புதிய கல்விக் கொள்கை அதே சொல்கிறோம், பயிற்று மொழி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில் மட்டும்தான் படிக்கணும். இது நீங்களே செய்யலீங்களே. அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா? செய்யல. கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா? செய்யல. ஸ்டாலின் ஐயா நீங்க செஞ்சீங்களா? செய்யல. மோடி ஐயா செஞ்சிருக்காரு. புதிய கல்விக் கொள்கையில் யாராக இருந்தாலும், என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கணும். பிசிக்ஸ் தமிழ் மொழியில படிங்க, கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில படிங்க, எல்லாம் தமிழ் மொழி தான். 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியிலே படிப்பதற்கு முயற்சி செய்யப்படும். புஷ் கொடுக்குறாங்க, இங்கேயும் படிக்க வைங்க. அதுக்கப்புறம் அது ஆங்கிலமாக மாறலாம். ஆனால் 5th வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில தான் இருக்கும். இதை நீங்களே செய்யலையே, எதுக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க? எதுக்கு இந்த டிராமா போடுறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் உங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பயிற்று மொழி தமிழ் 5ஆம் வகுப்பு வரை, கட்டாய பாடமொழி ஆங்கிலம் 5ஆம் வகுப்புக்கு மேலே வேணுமா வச்சுக்கங்க. நீங்க சொன்னதை தாண்டி நாங்கள் போறோம். நீங்களும் தமிழ் தேசியம் பேசுறீங்களே, தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று. அதுக்கப்புறம் என்ன? விருப்ப மொழி, அதான் சொல்றோம் விருப்ப மொழி. 3வது மொழிங்கிறது விருப்ப மொழி. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, ஒரே சப்ஜெக்ட். மலையாளமா, மலையாளம் லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். தெலுங்கா, தெலுங்கு லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். ஹிந்தியா, ஹிந்தி லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். அது விருப்ப மொழி. அதில் படிக்க மாட்டீங்க. 3வது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மகன் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ, அது மாதிரிங்க ஐயா. எத்தனை நாளைக்கு பொய்யை சொல்லி பிளப்பு நடத்தி மக்களை தீக்குளிக்க வச்சு அவங்கள சாவடிச்சு போஸ்டர் ஓட்டுறக்கும், கோந்து எடுத்துகிட்டு போகிறக்கும், தோட்டத்தில் வேலை செய்கிறக்கும், நீங்கள் போடுற பிச்சை காசை வாங்குறக்கும், க்யூவில் நிற்க வைக்கிறக்கும் எத்தனை நாளைக்கு அந்த பொழப்பு நடத்துவீங்க? அதனால் நாங்கள் சவால் விடுறோம். எல்லாரும் ஒரு பக்கம் நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பக்கம் நிற்கின்றோம். எல்லாம் நில்லுங்கய்யா, எல்லாம் நில்லுங்க. ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், ஆள நினைக்கக்கூடிய கட்சிகள், புது கட்சிகள் எல்லாம் நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம், தமிழக மக்கள் பக்கம் நிற்கிறோம். எங்களுக்கு 3 மொழி வேண்டும், 4 மொழியும் வேண்டும், 5 மொழியும் வேண்டும். ஆனால் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் 2 மொழி? 56 லட்சம் தனியார் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு, அதில் 30 லட்சம் பேர் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபி, இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி 3 மொழி படிக்கிறாங்க. என்னங்க ஐயா நியாயம்? எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? அது பேசி 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 காதில் புண்ணாயிருச்சு எல்லாத்துக்கும். திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், அதில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மூணு, அதுக்குள்ளே எனக்கு போவே விரும்பலை. எல்லாருக்கும் தெரியும் திமுக காரன் நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் 3 மொழி, அதுவும் தமிழில் பேசினா ஃபைன் போடக்கூடிய ஸ்கூல் திமுக காரன் நடத்துகிறீங்க. இங்கிலீஷில் தான் பேசணும், அப்போ தான் அவங்கள பெரிய ஆட்களாக வருவாங்க. அதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் சீமான் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்களே, எல்லா தமிழகத்தினுடைய கட்சி தலைவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு நெஞ்சத்தோடு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன். என் குழந்தை 2 மொழி கொள்ளியா, 3 மொழி கொள்ளியா, அரசு பள்ளியா, தனியார் பள்ளியா, ஏன் நான் சொல்கிறேங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டாலின் ஐயா உங்கள் பேரை எங்கே படிக்கிறான்னு சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்கும் நான் பையன் சொன்னேன், உங்களுக்கு பேரன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாட்டில் இல்லை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. சில பேர் தாத்தான்னு கூப்பிட்றாங்க இல்லைங்க, ஏன் வயசு குறைக்கிறதுக்காக அப்பான்னு பேசுகிறீங்களா? தாத்தான்னு நல்லா தானே இருக்குது. வயசானவங்களை ஜெனரலாக தமிழ்நாட்டில் தாத்தான்னு தானே கூப்பிடுவாங்க. அதனால் உங்களுடைய பேர குழந்தை எங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார், அவர் எத்தனை மொழி படித்தார், எங்கே படித்தார்? ஃபுட்பால் விளையாடுறக்கு ஒரு யூரோப்பியன் நேஷன் போகிறாரு, தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா? போதுமா? நம்ம ஊரில் நம்முடைய மொழியை கொடிப்பிடித்து நிற்போம், உயிரை கொடுத்து நிற்போம், உறுதியாக நிற்போம். தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது, எப்பொழுதும் அழிவு வராது. இந்தியாவில் எல்லாருமே 3 மொழி கொள்கைக்கு போயிட்டாங்க. ஏன் பிரதான் அவர்கள் சொன்னதை, மத்திய அமைச்சர் சொன்னதை மாற்றி மாற்றி பேசுகிறேன். நீங்களே 2024 PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. சீஃப் செக்ரட்டரி கடிதம் போட்டார் இல்லைன்னு சொல்லுங்கள். சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அனுமதி இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி கையங்காலம் வந்துருச்சு, கடிதம் போட்டாரா? PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்க.
பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வேணும். ஏன்னா அவங்ககிட்ட அடிப்படை கட்டமைப்பு இல்லை, குழந்தைங்கள்லாம் மரத்து கீழே படிக்கிறாங்க. மாற்றி மாற்றி பேசாது. தமிழ்நாட்டுக்கு கல்வியில் என்ன பணம் மத்திய அரசு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க. பிரதான் அவர்கள் சொன்னதை திருத்தி பேசாதீங்க, மாற்றி பேசாதீங்க. நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை திரும்ப கேட்குறாரு. நீங்கள் தான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க? ஆமாம், அது புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கம்தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி. எந்த மாற்று கருத்தும் இல்லையே. ஜவஹர் நவோதயா பள்ளியில் படித்த ஐஐடி, ஐஐஎம், சிவில் சர்வீஸ் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கான் சார். ஏகலவ்யா மோடியை நடத்தக்கூடிய ட்ரைபல் பள்ளியில் படித்த ஐஐடி, ஐஎம்னு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கான் சார். நீட்டெல்லாம் சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் சார். மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால் உங்கள் சவால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருப்போம். நாங்களும் மக்கள்கிட்ட பேசுவோம். மக்கள் யார் பக்கம்னு பார்ப்போம்.